ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிப்பு. மீண்டும் 36,000 ரூபாயை தாண்டியது ஒரு சவரன். தொடர்ந்து மூன்றாவது நாளாக 40,000-ஐ தாண்டிய தினசரி கொரோனா பாதிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 500க்கும் மேற்பட்டோர் தொற்றுக்கு பலி. கீழடி அகழாய்வில் மண்பாண்ட கொள்கலன் கண்டுபிடிப்பு. தானியம் சேகரிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் கருத்து. கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவினம் அதிகரித்துள்ளதே பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்கள் விலை உயர்வுக்கு காரணம். மத்திய அரசு விளக்கம். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தி சாதனை. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஆப்கானிஸ்தானில் ISIS அமைப்பினருக்கு எதிரான தாக்குதலை தொடங்கியது அமெரிக்கா. காபூலில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் சரமாரி குண்டுவீச்சு. காபூலில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் IS கோரஸ்தான் அமைப்பின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டதாக தகவல். கண்காணிப்பை தீவிரப்படுத்தியது அமெரிக்க படைகள். ஒன்பது மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் பணிகள் தீவிரம். வாக்காளர்கள் பட்டியலில் பெயர் சேர்க்க வாய்ப்பு வழங்கியது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம். உலகளவில் அதிக CCTV கேமராக்களை கொண்டுள்ள நகரங்களில் டெல்லிக்கு முதலிடம். சென்னை 3வது இடம் பிடித்திருப்பதாக ஃபோர்ப்ஸ் இந்தியா நடத்திய ஆய்வில் தகவல். புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி அடுத்த மாதம் 25ஆம் தேதி நாடு தழுவிய முழுவடைப்பு போராட்டம் நடத்தப்படும். விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. தமிழக ஆளுநரான பன்வாரிலால் புரோஹித்துக்கு கூடுதல் பொறுப்பு. பஞ்சாப் ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவு. டோக்கியோ பாரா ஒலிம்பிக் மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டி. இந்தியாவின் பவீனா பட்டேல் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி. விரிவான செய்திகள். தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 384 ரூபாய் அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் மீண்டும் 36,000 ரூபாயை தாண்டியிருக்கிறது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 48 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 384 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,507 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 36,056 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 38,968 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 68 ரூபாய் 70 காசுகளுக்கும், 1 கிலோ 68,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு தொடர்ந்து 3வது நாளாக 40,000-ஐ கடந்திருக்கிறது. 24 மணி நேரத்தில் 500க்கும் மேற்பட்டோர் தொற்றுக்கு பலியாகினர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 46,759 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,26,29,947 உயர்ந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 509 பேர் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,37,370 உயர்ந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது.
3,59,775 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 3,18,52,802 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 31,374 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 62,29,89,134 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் இதுவரை போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியிருக்கிறது. சர்வதேச அளவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 45 லட்சத்தை நெருங்கி வரும் நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 21,62 லட்சத்தை கடந்திருக்கிறது. கொரோனா தொற்று பாதிப்பில் உலகளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,95 லட்சத்தை தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 6,53,000 கடந்திருக்கிறது. பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொற்று பாதிப்பில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ள பிரேசில், பிரான்ஸ், ரஷ்யா, துருக்கி, இங்கிலாந்து, அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 21,62 லட்சத்தை தாண்டியிருக்கிறது. 44,99,000 மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 19,32 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து இந்திய SC/ST ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பெரம்பூரில் நடைபெற்றது. மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து ரயில்வே தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பெரம்பூர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் எதிரே அகில இந்திய SC/ST ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரயில்வே மற்றும் மத்திய அரசின் துறைகளில் தனியார் மயத்தை புகுத்துவதை கைவிட வேண்டும், அவுட் சோர்சிங் முறையை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும், ரயில்வே காலி பணியிடங்களில் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. என்பது முற்றிலுமாக மறைமுகமாக ஒழிக்கப்படுகிறது. இதுதான் மெயினான ஒரு விஷயம். அதோடு இந்த போராட்டங்கள் தனியார் மயத்தை எதிர்த்தும் இப்போ ஏற்கனவே எங்களுக்கு விடுபட்டு போன பிரச்சனைகள் 7வது சம்பள கமிஷன்ல எங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பே கமிஷன் அமையலை. எங்களுக்கு இருக்கிற அத்தனை சலுகைகளும் எதுவுமே 7th பே கமிஷன்ல தரல. இதுல எங்களுடைய முக்கிய கோரிக்கை எங்களுக்கு 5 வருடம் ஆயிடுச்சு இந்த பே கமிஷன் விலைவாசிகள் உயர்வு கட்டுக்கடகமா போயிட்டு இருக்குது. இதனால எங்களுக்கு இடைக்கால நிவாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் இடைக்கால நிவாரணமாக மாசம் 5,000 ரூபாய் தரணும்னு சொல்லி நாங்கள் எங்க கோரிக்கை முன் வச்சிருக்கோம். பெரு தலைநகர் லிமாவில் வியாபாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பெரு நாட்டின் தலைநகர் லிமாவில் செயல்பட்டு வரும் சந்தையில் நீதிமன்ற உத்தரவை மீறி நடைபாதைகளில் வியாபாரிகள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினரின் உதவியுடன் சிறு வியாபாரிகளின் கடைகளை அப்புறப்படுத்த முயன்றனர். அப்போது இரு தரப்பினரிடையே பயங்கர மோதல் வெடித்தது. கடைகளை அகற்ற முயன்றதால் ஆத்திரமடைந்த நடைபாதை வியாபாரிகள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலடியாக காவல்துறையினர் வியாபாரிகளை தடியடி நடத்தி விரட்டியடித்ததால் அந்த பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. இந்த மோதலில் 47 காவல்துறையினர் மற்றும் 12க்கும் அதிகமான வியாபாரிகள் காயமடைந்தனர். இந்த சம்பவம் காரணமாக தலைநகர் லிமாவில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
கீழடியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சியில் தமிழர்களின் பாரம்பரிய சுடுமண் கொள்கலன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு தமிழக தொல்லியல் துறையின் சார்பில் நடைபெற்று வருகிறது. இதில் மணிகள், தமிழை எழுத்துக்களுடன் கூடிய பானை ஓடுகள், கூரை ஓடுகள், தங்க இழை, துணியில் வடிவங்களை அச்சிடும் சுடுமண் முத்திரை, எலும்பாலான ஊசி உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்தன. தற்போது 348 சென்டிமீட்டர் ஆழத்தில் சிவப்பு நிற ஜாடி வடிவ மண்பாண்ட கொள்கலன் கிடைத்திருக்கிறது. கழுத்து பகுதி இல்லாத வாய்ப்பகுதி உட்புறம் மடிந்த நிலையில் இது இருக்கிறது. இதன் சுவர் 2 சென்டிமீட்டர் தடிமனுடன் இருக்கிறது. இதன் வெளிப்புற மையப்பகுதியில் கயிறு போன்ற வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. கழுத்து பகுதியில் கை, கட்டை விரலால் அழுத்தப்பட்ட வடிவமைப்பு உள்ளது. இந்த கொள்கலன் தானியம் சேமிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் உதவிடுமாறு தலிபான் அமைப்பின் முக்கிய தலைவர்களை ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்க தலைவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பு ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கையகப்படுத்தியுள்ளது ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிடையே அந்த அமைப்பின் தலைவர் மௌலானா மசூத் அசார் ஆப்கானிஸ்தானில் கந்தகர் நகரில் தாலிபான் அமைப்பு அரசியல் குழு தலைவர் முல்லா அப்துல் கானி பராதர் உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதில் இந்தியாவுக்கு எதிராக ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடைபெற்று வரும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் செயல்பாடுகளுக்கு தாலிபான் உதவியை நாடியதாக கூறப்படுகிறது. காபுல் தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக IS தீவிரவாதிகளை குறிவைத்து ஆளில்லா விமானங்கள் மூலம் அமெரிக்கா அதிரடி தாக்குதலை நடத்தி வருகிறது. அமெரிக்க தாக்குதலில் IS கோரஸ்தான் அமைப்பின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆப்கானிஸ்தானின் காபுல் விமான நிலையம் அருகே நேற்று முன்தினம் மாலை இரட்டை தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். ராணுவ அதிகாரிகள், வீரர்கள் என்று அமெரிக்க தரப்பில் 13 பேர் உயிரிழந்தனர். தாக்குதலுக்கு IS தீவிரவாத இயக்கத்தின் கோரசன் அமைப்பு பொறுப்பேற்றது. காபுல் விமான நிலைய தாக்குதலுக்கு உலக நாடுகள் பலவும் கண்டனம் தெரிவித்தன. இந்த தாக்குதலை மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம் என்று கூறிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தாக்குதலை நடத்தியவர்களை குறிவைத்து வேட்டையாடுவோம் என்று ஆவேசமாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் காபுல் விமான நிலைய தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக IS தீவிரவாதிகளை குறிவைத்து ஆளில்லா விமானங்கள் மூலம் அமெரிக்கா அதிரடி தாக்குதலில் இறங்கியிருக்கிறது. காபுல் விமான நிலைய நுழைவாயிலில் உள்ள மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற அமெரிக்க படைகள் உத்தரவிட்டுள்ளன. IS கோரஸ்தான் அமைப்பின் முகாம்கள் மீது அமெரிக்கா நடத்தி வரும் சரமாரி குண்டுவீச்சில் IS கோரஸ்தான் அமைப்பின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அமைதியான ஜனநாயக ஆப்கானிஸ்தான் அமைவதையே இந்தியா விரும்புவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு அரிந்தம் பக்சி, தாலிபான்கள் ஆப்கானை கைப்பற்றியதை அடுத்து அங்கிருந்து இதுவரை 6 தனி விமானங்களில் 550 பேரை மீட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆப்கானில் இருந்து இந்தியர்களை மீட்க தன்னார்வலர்கள் அமெரிக்கா, ஜதிகிஸ்தான், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானின் கள நிலவரம் மற்றும் தாலிபான் அமைப்பின் செயல்பாட்டை இந்தியா மிகவும் கவனத்துடன் கண்காணித்து வருவதாகவும், அதே சமயம் மீட்பு பணிகள்தான் தற்போதைய குறிக்கோள் என்றும் திரு அரிந்தம் பக்சி விளக்கினார். ஆப்கானின் தற்போதைய நிலை நிச்சயமற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், தாலிபான்களின் அரசாங்கம் அமைவது குறித்து தெளிவான முடிவு கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அமைதியான ஜனநாயக ஆப்கானிஸ்தான் அமைவதையே இந்தியா விரும்புவதாகவும் திரு அரிந்தம் பக்சி குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக அங்கிருந்து தப்பி பாகிஸ்தான் வந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். காபூலில் இருந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல 2 அல்லது 3 நாட்களாக காத்திருந்த பொதுமக்களை தாலிபான்கள் விரட்டி அடித்தனர். இதன் பின்னர் தாலிபான்களுக்கு அஞ்சி இதுபோல் ஏராளமான ஆப்கன் மக்கள் பெஷாவர் நகருக்கு வந்து கால்நடையாகவே பயணத்தை தொடர்கின்றனர்.
நில எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு வரும் இம்மக்கள் தங்களது சொந்த ஊர்களில் நிம்மதியாக வாழும் சூழல் இல்லை என்றும் உயிருக்கும் உடைமைகளுக்கும் எப்போதும் ஆபத்து காத்திருப்பதாகவும் அச்சத்துடன் தெரிவித்துள்ளனர். இதனால் உடைமைகளை விட்டுவிட்டு உயிரையாவது காப்பாற்றிக் கொள்ள வெளிநாடுகளுக்கு தப்பியோடும் முயற்சிகளை இவர்கள் மேற்கொண்டுள்ளனர். கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவினம் அதிகரித்துள்ளதே பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்கள் விலை உயர்வுக்கு காரணம் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்திருக்கிறது. இந்நிலையில் எரிபொருட்கள் விலை உயர்வு குறித்து மத்திய குறு, சிறு, நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு நாராயண் ராணே விளக்கம் அளித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் கச்சா எண்ணெய்க்கான இறக்குமதி செலவினம் வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் அதன் காரணமாகவே சில்லறை விற்பனையில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 80% இறக்குமதி வாயிலாகவே பூர்த்தி செய்யப்படுவதாகவும் இறக்குமதியை நம்பியிருப்பதால் ஒரு சில விஷயங்கள் நமது கைகளில் இல்லை என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலையொட்டி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தென்காசி, மயிலாடுதுறை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்காக உள்ளாட்சி அமைப்புகளில் மறுசீரமைக்கப்பட்ட வார்டு வாரியான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரக உள்ளாட்சி சாதாரண தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல்களில் உள்ள விவரங்களை கொண்டு கிராம ஊராட்சி வார்டு வாரியாக தயாரிக்கப்பட்டு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளில் வாக்காளர் பதிவு அலுவலரால் வரும் 31ஆம் தேதி வெளியிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மார்ச் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்காளர் பெயர் பட்டியலில் விடுபட்டுள்ள வாக்காளர்கள் தங்களது பெயர்களை உள்ளாட்சி அமைப்புக்கான பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும் என்றும் முதலில் அவர்கள் தொடர்புடைய தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் அவர்களது பெயர்கள் உள்ளாட்சி அமைப்புக்கான கிராம ஊராட்சி வார்டு வாரியான வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 தொழிலாளர்கள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள ரசாயன தொழிற்சாலையில் இந்த தீ விபத்து நேரிட்டது. பல்வேறு பொருட்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயனம் வைக்கப்பட்டிருந்த கலனில் பற்றிய தீ மளமளவென தொழிற்சாலை எங்கும் வேகமாக பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த 25க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இதுகுறித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கடுமையாக போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த தீ விபத்தில் சிக்கி தொழிற்சாலையில் இருந்த 16 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் சில தொழிலாளர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. கட்டிடத்தை விட்டு வெளியேறுவதற்கு எந்த அவசர வழியும் இல்லாததால் தொழிலாளர்கள் வெளியேற முடியாமல் தீ விபத்தில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கையில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தடுக்கும் வகையில் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை பொது முடக்கம் தொடரும் என்று அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே அறிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தடுக்க ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பொது முடக்கத்தை அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே அறிவித்திருந்தார். நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு வருவதாலும் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாலும் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை பொது முடக்கம் தொடரும் என்று கோத்தபய ராஜபக்சே அறிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 4597 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக 209 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அந்நாட்டு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.